இதுவரை ஓப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஓப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். காலை நேர வந்தனங்கள். அனைவருக்கும் காலை நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். மற்றுமொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆஹ், நேற்றைய தினம் நாங்கள் கைகுலுக்கல் தொடர்பான வினாக்கள், அதே மாதிரி வாழ்த்து அட்டை பரிமாறுகின்ற வினாக்கள், வரிசை மாற்றம் தொடர்பான வினாக்கள் என்று ஆரம்ப படிகளை எல்லாம் பார்த்து முடித்திருந்தோம். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ அது சம்மந்தமான ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று நாங்கள் செஞ்சுட்டு இன்றைய தலைப்புக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன். ஸோ இந்த தலைப்பில் நாங்கள் பார்த்த விஷயங்களில் முதலாவது கைகுலுக்கல். கைகுலுக்கலை செய்கிறதுக்குரிய சூத்திரம் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். டக்குன்னு எல்லாரும் அந்த சூத்திரத்தை டக்குன்னு குயிக்காக டைப் பண்ணுங்க பாப்போம், ஞாபகம் மிக்கான் பாப்போம். நேற்று பார்த்த கைகுலுக்கல் தொடர்பான வினாக்களை இலகுவாக செய்வதற்கான சூத்திரங்கள் என்ன? ரைட், வெரி குட். 20 பேர் சரியான பதில் சொல்லிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். எண் தர எண் செய்ய ஒண்டிங்கள் 2, எண் தர எண் செய்ய ஒண்டிங்கள் 2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் கைகுலுக்கல் தொடர்பான வினாக்கள் எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான வினாக்கள் எல்லாம் பார்த்தோம். ரைட், அதே மாதிரி கைகுலுக்கல்களை தந்துட்டு எத்தனை பேர் கை குலுக்கினாங்க என்று கேட்டால் அதனை செய்வதற்கு 3 ஸ்டெப்பில் விட சொல்லி தந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது என்ன ஸ்டெப் சொல்லுங்க பாப்போம். கைகுலுக்களை தந்துட்டு கைகுலுக்கல் செய்த ஆக்கள்ற எண்ணிக்கையை கேட்டால் எப்படி கண்டுபிடிச்சேன்? அதுக்கு 3 ஸ்டெப் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகம் மிக்கான்னு பார்ப்போம். ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 2ஆல் பெருக்க வேண்டும். ஓகே, 2ஆல் பெருக்கின விடைக்கு பக்கத்தில் அண்மித்த வர்க்க எண்களை காண வேண்டும். வர்க்க எண்களில் ஆக பெரியது தான் எண், அதாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை அப்படின்னு சொல்லி நேற்று ஷார்ட்கட் சொல்லி தந்தோம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வாழ்த்து அட்டைகள் பரிமாறிக்கொள்வது தொடர்பாக பார்த்தோம். அதுக்குரிய சமன்பாடு என்னன்னு சொல்லுங்க. வாழ்த்து அட்டைகள், மலர்கள் ஏதாவது ஒன்றை பரிமாறிக்கொண்டால் அதை எவ்வாறு செய்வது என்பதற்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோமே, அது என்னது? ரைட், வெரி குட். அதுக்கு சரியான பதில் வந்து எண் தர எண் செய்ய ஒன்று மாத்திரம்தான். அதில் 2ஆல் பிரிக்க மாட்டோம். என்னால் எண் செய்ய ஒன்றை பெருக்கினால் வரது தான் விடைன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதிலே நாங்கள் பார்த்துட்டோம். இங்கேயும் வந்து வாழ்த்து அட்டைகள் எண்ணிக்கையை தந்துட்டு வழங்கினாக்கள் எண்ணிக்கையை கேட்டால் அதை நாங்கள் 2ஆல் பெருக்க மாட்டோம். இருக்கிற எண்ணிக்கைக்கு பக்கத்தில் இருக்கிற அண்மையில் இருக்கிற 2 வர்க்க எண்களை கண்டறிந்து அதிலே பெரிய வர்க்க எண் தான் எண் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதுவும் நேற்று பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தது தான் வரிசை மாற்றம். வரிசை மாற்றத்தில் பல விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நாங்கள் பார்த்தது மீள் செய்கையுடன் கூடிய வரிசை மாற்றம். மீள் செய்கையுடன் கூடிய வரிசை மாற்றத்துக்கு என்ன சூத்திரம் பார்த்த ஞாபகம் மிக்காக்க சொல்லுங்கள். திருப்பி திருப்பி வாரத்துக்கு என்ன சூத்திரம் ஞாபகம் மிக்கிறார்கள்? குயிக்காக போடுங்க. இது ஞாபகம் இல்லாட்டி கஷ்டம் எக்ஸாம் செய்கிறதுனே. ஓகே, இப்படியே பார்க்கலாம். எண்ணின் ஆறாம் வலு, வெரி குட். எண்ணின் ஆறாம் வலு
எண்ணின் ஆறாம் வலு என்று சொல்ல வேண்டும். மடங்குன்னு சொல்லலாம். ஓகே, எண்ணின் ஆறாம் மடங்கு அல்லது வலு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் செய்தோம். அதாவது ஆஹ், 5 பொருட்கள் இருக்குது. இதை மூன்று மூண்டா எப்படி அடுக்கலாம்னு கேட்டால் 5 மூன்றாம் வலு என்ன. 4 மனிதர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு ரெண்டு பேரா எப்படி ஆக்களை வரிசையில் நிப்பாட்டலாம் என்றால் 4 2ஆம் வழி. அப்போ இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான கேள்விகளாம் நாங்கள் பார்த்துட்டு போனோம். வெரி குட், பரவாயில்ல, எல்லாரும் நல்லா சொல்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க. ரைட், அது முடிஞ்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் மீள் செய்கையுடன் கூடிய ஆஹ், அதுக்கு தான் நாங்கள் எண்ணி ஆறாமல் பார்த்தோம். மீள் செய்கை இல்லாமல் வந்தால் அதனை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு சூத்திரம் படித்தோம், ஞாபகமிக்கா? மீள் செய்கையோடு வந்தால் ரைட், வெரி குட். என் ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியலுங்கிறத வச்சு தான் நாங்கள் செய்யப்படும். ஸோ என்னங்கிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும். தாரப்பட்ட எண்ணிக்கை தான் என். ஃபேக்டோரியல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபேக்டோரியல் என்ன? ஃபேக்டோரியல் என்று சொல்வது நாங்கள் ஒரு இலக்கத்தை அதை விட சிறிய அனைத்து இலக்கங்களாலும் பெருக்குவது தான் என் ஃபேக்டோரியல் அப்படின்னு. ஸோ முடியுமான வரைக்கும் என் ஃபேக்டோரியலை வச்சு இலகுவாக நாங்கள் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம். சரி, வெரி குட். ஃபேக்டோரியல்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ள சொன்னேன் நான். ரைட், அதை வச்சு கேள்வியெல்லாம் செஞ்சேன் என் ஃபேக்டோரியலை போட்டு. அவ்வளோதான் நேற்று பார்த்தேன் நினைக்கிறேன். அப்படியா? இன்னொன்று பார்த்தோம். குறிப்பிட்ட பொருட்களிலிருந்து குறித்த எண்ணிக்கையை மாத்திரம் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என் ஃபேக்டோரியலின் கீழ் என் செய்ய ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு சூத்திரம் பார்த்தோம். இதான் கடைசியாக பார்த்தது. இதில் விளக்கம் என்ன? 5 பொருள் இருக்குது, அப்போ 5 ஃபேக்டோரியல். அதில் ஏதாவது 3 அடுக்கணும், அப்போ 5 செய்ய 3, அதில் ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் 120, 5 செய்ய 3ன்னா 2, 2 ஃபேக்டோரியல் 2, ஸோ 60 அப்படின்ற ஆன்சர் வரும். அதை விட லேசாக நான் ஷார்ட்கட்டுன்னு சொல்லி தந்தேன். என்ன செய்யணும்? 3 கடைசி 3ஐயும் இருக்கணும். 5 தர 4 தர 3, அங்கே 2 தர 1 எல்லாம் பெருக்க தேவையில்லை. அப்போ 3 4 12 12 5 60, அதே ஆன்சர் வரும். நேற்று பார்த்து அது உதாரணமெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் நாங்கள் நேற்று படித்த விஷயங்கள். இன்றைக்கி அதை விட ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டெல்லாம் நேற்றுன்னு சொல்லி தந்தேன். சரி, அவ்வளோதான் நேற்று பார்த்தது. இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்றா, ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் வந்தால் என்ன செய்யற? இப்போ ஒரு பைக்குள்ள பச்சை நீலம் மஞ்சள் இருக்குது, பச்சை 2 இருக்குது, மஞ்சள் 3 இருக்குது. இப்படி வந்தால் என்ன மாதிரி செய்கிறேன், எப்படி அதை வரிசைப்படுத்துறேங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்குரிய சூத்திரத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். பி சமன் பெர்முட்டேஷன். பி என்ன? பெர்முட்டேஷனா, வரிசை மாற்றம். என் ஃபேக்டோரியலின் கீழ் எக்ஸ் ஃபேக்டோரியல் ஒய் ஃபேக்டோரியல் ஜெட் ஃபேக்டோரியல். இது என்னென்னு நான் சொல்கிறேன், விளக்கத்தை உங்களுக்கு விளங்கினா உங்களுக்கு இது சிம்பிளாக விளங்கும். இது என்னென்னா, இப்போ ஒரு ஒரு பைக்குள்ள ஒரு 7 5 பந்துகள் உள்ளது ஒரு பைக்குள்ள. அப்போ 5 ஃபேக்டோரியல். அதில் நீலம் 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். பச்சை 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். சிவப்பு 1, அப்போ 1 ஃபேக்டோரியல். விடைய கண்டு சொல்லுங்க எனக்கு எத்தனை. விடைய கண்டு எத்தனைன்னு சொல்லுங்க. விளையாண்டு தானே சூத்திரத்தை பிறகு இது செஞ்சீங்க. மொத்தம் 5 பந்து இருக்குது. ஸோ 5 ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியல். அதில் 3 வகை இருக்குது, எக்ஸும் ஒய்யும் ஜெட்டும் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஃபேக்டோரியலை போடணும். எக்ஸ் வந்து 2 இருக்குது, அதாவது நீலம் 2, பச்சை 2, மஞ்சள் 1, அப்படி ஏதாவது வந்தால் அப்படி போடணும். விடைய கண்டுபிடிச்சு சொல்லுங்க போய்க்கா.
ரைட். ஆன்சர் வந்துட்டா 30 இல்லையா? 5 ஃபேக்டோரியல் 120. ஸோ 2 ஃபேக்டோரியல் 2, 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ 2 4 சுருக்கி விட்டால் 4 120 30. ஸோ 30 தான் வரும். பெருக்கிறது சுருக்கிறதெல்லாம் சரியா படிச்சுக்கொள்ளணுமா? இன்னும் பிள்ளை விடக்கூடாது. ஓகே. ஆகவே இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ இதான் இந்த சூத்திரம். இது கிளியரே? ரைட். அதே மாதிரி ஒரு கேள்வி தந்தீங்க, செய்யுங்க பாப்போம். அதே மாதிரி ஒரு கேள்வி தந்தீங்க, செய்யுங்க பார்ப்போம். எல்லாரும் போல ஆன்சர் பண்ணணுமா? இருபத்தேழு பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. மற்றாக்கள் என்ன செய்ய போறீங்க? ரைட், ஆன்சரை பார்ப்போம். அதே மாணாக்கள் சரியான பதிலை தான் சொல்லிக்கிறீங்க. எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். சூத்திரத்தை போட்டிருப்பீங்க. என் ஃபேக்டோரியலுங்கள் ஹெச் ஃபேக்டோரியல் ஒய் ஃபேக்டோரியல் ஜெட் ஃபேக்டோரியல். ஸோ என் ஃபேக்டோரியல் என்ன இங்கே? 7. 7 ஃபேக்டோரியல். கீழே 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். ஸோ 7 ஃபேக்டோரியல் எழுதிட்டு 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். ஸோ உங்களுக்கு பாடம் பண்ண டிரெக்டாகவே போட்டு செஞ்சுக்கலாம். 7 ஃபேக்டோரியலில் போட்டுவிட்டு 2 ஃபேக்டோரியல் 2 2 ஃபேக்டோரியல் 2 3 ஃபேக்டோரியல் 6 போட்டு செஞ்சுக்கலாம். ரைட். எப்படியோ சுருக்கக்கூடியதை எல்லாம் சுருக்கி எடுத்தால் 210 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக 210.
ரைட். அடுத்த தலைப்புக்குள்ள வருவோம். சேர்மானம் என்றால் என்ன? சேர்மானம் என்று சொல்வது வரிசையோடு சம்பந்தம் இல்லாமல் கேட்கப்பட்ட அனைத்தும் சேர்மானம், கம்பினேஷன் என்று இதை சொல்லுவோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது பெர்முட்டேஷன், இப்போ நாங்கள் பார்க்குறது கம்பினேஷன். கம்பினேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? பொதுவாக கம்பினேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுகின்ற போது குறித்த எண்ணிக்கையிலான உறுப்புகளிலிருந்து பொருட்கள், எழுத்துக்கள், இலக்கங்கள் தெரிவு செய்யக்கூடிய தேர்வுகள் சேர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு அடுக்கில் ஏபிசி என 3 பொம்மைகள் இருந்தால் அந்த பொம்மைகளை எத்தனை தடவை எடுக்கலாம்ங்கிறது பெர்முட்டேஷன். எப்படி எப்படி எடுக்கலாம்ங்கிறது தான் கம்பினேஷன். எப்படி எப்படி எடுக்கலாம் என்று சொல்லுகின்ற போது ஏதாவது ஒரு வழிமுறை தான் கடைசியில் நமக்கு என்ன செய்யும், வரும். ஏதாவது ஒரு வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். எல்லா வழிமுறையும் பின்பற்றுவது சிரம சாத்தியமானதாக இருக்கும். விளங்கினா? அப்போ அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே மிக கவனமாக நாங்கள் அதனை அணுக வேண்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 பொம்மை இருந்தால் ஒன்று ஏபிசி எடுக்கலாம், அல்லது ஏசிபி எடுக்கலாம், அல்லது பிசிஏ எடுக்கலாம், அல்லது பிஏசி எடுக்கலாம், அல்லது சிபி எடுக்கலாம், அல்லது சிஏபி எடுக்கலாம். ஏதாவது ஒரு முறையில் மாத்திரம்தான் எடுக்கலாம். ஏனையவற்றை எங்களால் எடுக்க முடியாது. ஒரு தரம் எடுத்துட்டோம்டா மறு தடவை எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆகவே நாங்கள் மிக முக்கியமாக சேர்மானம் என்று கேட்கின்ற போது மிக கவனமாக இருக்கும். எல்லாமே சமம். சரியா? அப்போ ஒரு பெட்டியில் பீக்குவாரான 3 பந்துகள் இருந்தால் ஏதேனும் 2 பந்துகளை எந்தெந்த வழிகளில் எடுக்கலாம் என்று கேட்டால் பிக்யூ எடுக்கலாம், அல்லது கியூபி எடுக்கலாம், கியூஆர் எடுக்கலாம், அல்லது ஆர்கியூ எடுக்கலாம், பிஆர் எடுக்கலாம், அல்லது ஆர்பி எடுக்கலாம். அப்போ இங்கே 6 ஆப்ஷன் இல்லை, 3 தான். ஏனென்றால் அந்த 3ம் மற்றதோட சமனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிக்யூ கியூபி சமன், கியூஆர் ஆர்கியூ சமன், பிஆர் ஆர்பி சமன். எனவே சேர்மானத்தில் ஏதேனும் ஒரு ஒழுங்கில் உள்ள ஒரு தெரிவை மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம், எல்லா தெரிவையும் எடுக்கல. இந்த அடிப்படையில் தான் சேர்மானத்தை காண்பதற்கான சமன்பாடை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சேர்மானம் கம்பினேஷன், அதான் சி என்று போட்டியா, சிக்குரிய சமன்பாடு என்னென்றா என் ஃபேக்டோரியல் கீழ் ஆர் ஃபேக்டோரியல் தர என்சைஆர் ஃபேக்டோரியல். ஏற்கனவே நாங்கள் பார்த்து என் ஃபேக்டோரியல் கீழ் என்சைஆர் ஃபேக்டோரியல் ஒன்று படித்தோம், அதோட ஆர் ஒன்று கூடுது, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் என்ன விளக்கம்னு சொல்லி. உதாரணத்துக்கு 5 பொம்மை இருக்கு. அப்போ 5 ஃபேக்டோரியல், இதில் 2 2 பொம்மையை எப்படி எடுக்கலாம்? அப்போ 2 ஃபேக்டோரியல் தர என்சைஆர், அப்போ 5ல் 2 போனால் 3 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் 120, 2 ஃபேக்டோரியல் 2, 3 ஃபேக்டோரியல் 6. அப்போ 2 3 6, 6ஆல் 120 சுருக்கிவிட்டோம் என்றால் 20. இப்போ விட வந்து 20. ஆனால் இதுக்கு நாங்கள் என் ஃபேக்டோரியல் மட்டும் பார்த்தோம்டா எத்தனை 5 பொம்மை இருக்குது. இதில் எத்தனை வகையில் இந்த பொம்மையை எடுக்கலாம்னு கேட்டால் 5 ஃபேக்டோரியல் 120, 120 முறையில் எடுக்கலாம். 5 ஃபேக்டோரியல் 5 இருக்குது. இதில் 2 பொம்மையில் மட்டும் எத்தனை எத்தனை வழிகளில் எல்லாம் எடுக்கலாம் என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம், 5 ஃபேக்டோரியலின் கீழ் என்சை ஆர் ஃபேக்டோரியல் என்று போட்டுருவோம். அப்போ 5ல் 3 போனால் 5ல் 2 போனால் 3, ஸோ 3 ஃபேக்டோரியல் என்று போடுவோம். ஸோ 5 ஃபேக்டோரியல் 120, 120 3ஆல் பிரித்தால் 40 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே இது சேர்மானமாக கேட்டால் 20 ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பாடும் முக்கியம். ஸோ இந்த வாய்ப்பாடு எல்லாரும் எழுதி கொள்ளுங்க, எழுதினா கணக்கு செய்யலாம்.
சரி, எழுதிட்டீங்களா? ஓ சாரி, 3 ஃபேக்டோரியல் 6 வருமா? சாரி, 2 ஃபேக்டோரியல் தான் 2, 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ 6 2 12 பிரிச்சா 10 தான் வருமா? ரைட், நான் தான் பிளேஸ். ஓகே, 10 தான் வரும். சாரி, விட பிள்ளை 10 தான் வரும். பிள்ளைன்னா நீங்கள் சொல்லணுமா? நோ ப்ராப்ளம். ரைட், திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், எல்லாருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி ஒருக்கா எல்லாத்தையும் விளங்கப்படுத்த பிறகு பார்த்துக்கோங்க. இது பிறகு திருப்பி சொல்ல மாட்டேன்னா இதோட நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 5 பொம்மைகள் காணப்படுகிறது ஒரு பெட்டிக்குள்ள. இந்த 5 பொம்மைகளையும் எத்தனை முறையில் அடுக்கலாம்? ஒன்றுமே சொல்லலை, ஒரு நிபந்தனையும் சொல்லலை. 5 பொம்மை இருக்குது. 5 பொம்மைகளையும் எத்தனை முறையில் அடுக்கலாம்? விடைய சொல்லுங்க அப்போ. ஒன்றும் சொல்லலை. 5 பொம்மைக்கு 5 பொம்மையை எத்தனை முறையில் அடுக்கலாம்? மஞ்சள் ஒன்று, நீலம் ஒன்று, பச்சை ஒன்று, சிவப்பு ஒன்று, அப்படி இருக்கு. அப்போ எத்தனை மெத்தடில் இதை அடுக்கலாம்? என்ன செய்யணும்? 5 ஃபேக்டோரியல் பார்ப்பீங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். குயிக்காக சொல்லுங்கள். எஸ், வெரி குட். 120. அப்போ 120 என்பது தான் சரியான பதில். இது முதலாவது. இது நாங்கள் பார்த்தது என் ஃபேக்டோரியல் என்ற வாய்ப்பாடு. இது பெர்முட்டேஷனில் மிக அடிப்படையான வாய்ப்பாடு. இப்போ சொல்கிறாங்க அந்த 5 பொம்மையில் 3 3 அடுக்கலாம்னு கேட்குறாங்க. 5 பொம்மை தான். 5 இதுக்கு சமன்பாட்டையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு என் ஃபேக்டோரியலாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது அப்படியே ரைட். என் ஃபேக்டோரியலை பயன்படுத்தி எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது சிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த 5ல் 3 பொம்மையை மட்டும் பயன்படுத்தி எத்தனை முறையில் அடுக்கலாம்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், குயிக் ஆன்சர். என்ன சூத்திரம் போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரைட், இதுக்கு என்ன ஃபேக்டர் என்ன போடுவோம் நாம? என் ஃபேக்டோரியலின் கீழ் என் செய்ய ஆர் ஃபேக்டோரியல். அப்போ என் ஃபேக்டோரியல் என்ன? 120. ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்க. என் செய்ய ஆர் என்ன? 5ல் 3 கழிக்கணும். அப்போ 2 2 தானே. ம். அப்போ 120 2ஆல் பிரித்தால் 60 வாய்ப்பு இருக்கும். 60 வழிமுறைகளில் 3 3 3 3 அடுக்கலாம். சரி, இப்போ கேட்குறாங்க என்னென்னா, இந்த 5 பொம்மைகளில் 3 3 எத்தனை அடுக்கலாம்? எத்தனை முறை அடுக்கலாம் அல்ல, எத்தனை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது காம்பினேஷன். அப்போ நாங்கள் இந்த சூத்திரத்தை தான் போடணும். இப்போ இந்த சூத்திரத்தின்படி போட்டோம்டா 5 ஃபேக்டோரியலுக்கு 6 ஃபேக்டோரியல் எத்தனை? 3 ஃபேக்டோரியல் தர என்சை 6 ஃபேக்டோரியல் 5ல் 3 மணி 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் 120, 3 ஃபேக்டோரியல் 6, 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ 6 2 12, 12 பண்ணி சுருக்கிவிட்டா 10. ஆன்சர் 10. இதுதான் பெர்முடேஷன் காம்பினேஷன். ரெண்டையும் ஒருத்தடியாக உங்களுக்கு ஒரே தடவையில் விளங்கப்படுத்திக்க. சரி, இப்போ வாங்க கணக்கு செஞ்சால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். என்னங்கிறது மொத்தம் அன்றைக்கி 6 தெரிவு செய்யப்படணும் இன்னைக்கு. இதுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது. காம்பினேஷன் கேட்டால்
ஆறில் ரெண்டை சொல்லுங்கன்னு சொன்னால், ஆறில் ரெண்டை தான் தெரிவு செய்யுங்கன்னு சொன்னால், ஆறோட பெரிய இலக்கம் ரெண்டையும் மேலே போட்டு பெருக்கிறேன், ஆறோட சின்ன இலக்கம் ரெண்டையும் கீழே போட்டு பெருக்கிறேன். ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கி விட்டா 6 தான் விட. இப்போ நம்ம செஞ்சதையும் அப்படி செய்யலாம். என்னது? 5ல் 3. அப்போ 5ல் 3 போனால் 2 தானே மிச்சம். அப்போ 5 தர 4, கீழே 2 தர 1. ரெண்டையும் நாளையும் சுருக்கிவிட்டா 2 முறை ஈரஞ்சு 10. நமக்கு அப்போ 10 விட வந்ததல்ல. ஷார்ட்கட்டில் இப்படி தான் செய்யுது. எத்தனையை கேட்காங்களோ அத்தனையை கழிச்சு போட்டு மிஞ்சிற வாய்ப்புக்குள்ள நம்பர்ஸை மட்டும் எழுதுற. இல்லைங்கண்ணா? ரைட். 6 தர 5ண்ணே, சாரி 6 தர 5. ம் 6 தர 5ன்னு சொன்னால் 30. 30 ரெண்டால் பிரிச்சால் 15. சாரியா? ரைட். ஓகே, 15 வரும். ஓகே ஓகே ஓகே. அப்போ இது ஷார்ட்கட் மெத்தட். இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்க. இப்போ 6 பொம்மை இருக்கு. 6ல் 2 தான் எடுக்கணும். 6ல் 2 எடுக்கணும்னு சொன்னால் 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 நீங்கள் எழுதுவீங்க. இதே n ஃபேக்டோரியல் கீழ் r ஃபேக்டோரியல். 6ல் 2 தான் எடுக்க சொன்னேன். ஸோ 2 ஃபேக்டோரியல் 2 தர 1. திருப்பி n சை r ஃபேக்டோரியல். அப்போ n சை r எத்தனை? 6ல் 2 போனால் 4. அப்போ திருப்பி 4 தர 3 தர 2 தர 1. இப்படி எழுதுவீங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 தர 3 தர 2 தர 1க்கு பதிலாக கீழே 4 தர 3 தர 2 தர 1 அப்படி இருக்கு. வெட்டி விட்டா சரி. அப்போ 6 5 30. 30 ரெண்டால் பிரிச்சா 15. அப்போ ஷார்ட்கட் என்ன? பெரிய 2 இலக்கமும் சின்ன 2 இலக்கமும் தான் மிஞ்சுது, மற்றெல்லாம் வெட்டுப்படும். அதை டிரெக்டாகவே நாங்கள் ஷார்ட்கட்லேயே செய்யலாம். அதுதான் அதில் விளக்கம். நீங்கள் ஃபுல்லாக எழுதி போட்டு செஞ்சாலும் அதை விட தான் வரும். ஓகே, வாங்க செஞ்சு வாங்க. குயிக்காக செய்யும். ஒரு அடுக்கில் 3 பொம்மைகள் உள்ளன. பொம்மைகளை எத்தனை வழிகளில் எடுக்க முடியும்? 3ல் 3 என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? ரைட், நேரம் முடிஞ்சது. 25 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு இன்னும் கன்செப்ட் விளங்க இல்லை. இங்கே பாருங்கள், ஏபிசின்னு 3 பொம்மைகள் இருக்கு. எத்தனை முறையில் எடுக்கலாம்? n ஃபேக்டோரியல் கீழ் r ஃபேக்டோரியல் தர n சை r ஃபேக்டோரியல் தானே காம்பினேஷனுக்குரிய வாய்ப்பாடு. சரியா? பிரதியீடு செஞ்சுக்கலாமே. n வந்து 3, ஆறும் 3, n சை ஆறும் 3 செய்ய 3. அப்போ சுருக்கி விட்டா 1 விட. நான் அப்போ சொன்னேன், 3 பொம்மை இருந்தால் ஒரு தடவை தான் எடுக்கலாம். அவை 1 தான் விட. சூத்திரத்தை படி பிரதியீடு செஞ்சாச்சு தானே தானே இதுக்குரிய சூத்திரம் காம்பினேஷனுக்குரிய. என்னென்ன 3 போட்டாச்சு. 3 ஃபேக்டோரியல். 6 என்ன? 3 தான் எடுக்கணுமா? அப்போ 3ல் 3. திருப்பி n சை 6 என்ன? 3 செய்ய 3. 3 செய்ய 3 பூஜ்ஜியம். அப்போ அது தேவையில்லை. இந்த 3 ஃபேக்டோரியல் இந்த 3 ஃபேக்டோரியல் வட்டி விட்டா 1 விட. அதில் என்ன கஷ்டம் இருந்தால் ஒன்றும் இல்லை.
இங்கே கொஞ்சம் வித்தியாசம். ஒரு பெட்டியில் PQR என 3 பந்துகள் உள்ளன. ஏதேனும் 2 பந்துகளை எத்தனை வழிகளில் எடுக்கலாம்? இங்கே 6 வித்தியாசம். எண்ணும் ஆறும் சமம் இல்லை. ரைட், 25 பேர் தான் இப்போ ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஆன்சரை பார்க்கலாம். PQR என்று சொல்லி 3 பந்துகள் இருக்குது. நம்ம சூத்திரத்தை போடுவோம். ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியலின் கீழ் r ஃபேக்டோரியல் தர NCR ஃபேக்டோரியல். ஸோ இங்கே n ஃபேக்டோரியல் 3, 3 ஃபேக்டோரியல், r ஃபேக்டோரியல் 2, 2 தான் எடுக்க சொல்லி, அப்போ 2 ஃபேக்டோரியல் தர 3 செய்ய 2 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் 6, 2 ஃபேக்டோரியல் 2, 3 செய்ய 2, 1 ஃபேக்டோரியல் தேவையில்லை, ஒன்று தானே. அப்போ இந்த ரெண்டையும் சுருக்கி விட்டா 3 விட ஆன்சர் 3. 3ன்னு சொன்னாங்களுக்கு மட்டும்தான் சரி. இந்த சிம்பிளாக இப்படி ஷார்ட்கட்டில் செஞ்சுக்கலாம். 3ல் 2 தான் எடுக்க சொல்லிக்காங்க. அப்போ 3 தர 2, கீழே 2 தர 1. இதுதான் ஷார்ட்கட். ஸோ 2 2 வெட்டுப்பட்டால் 9 வெட்டி விட்டால் 3 விட. ஓகே, இப்போ நாங்கள் சொல் எண் உருவாக்குதல் என்ற விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஃபேக்டோரியலை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ரைட். வேர்ல்ட் என்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்களை அமைக்கலாம்? இதில் அர்த்தமுள்ள அர்த்தமற்ற என்னெல்லாம் கேட்கல. எத்தனை சொல் உருவாக்கலாம்? இந்த 5 எழுத்தையும் வச்சுட்டு எத்தனை சொற்கள் உருவாக்கலாம் ஆங்கிலத்தில் நார்மலாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம வளமையாக ஏற்கனவே பாவிச்ச கம்பினேஷன், அந்த பெர்முடேஷன் சூத்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா சார். ஃபேக்டோரியலில் பாடமாக்கி வச்சுக்கிட்டா ஒன் ஷாட்டில் விட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 செகண்ட் 10 செகண்டில் விட சொல்லிடலாம் ஃபேக்டோரியல் பாடம் இருந்தால். ரைட், நேரம் முடிஞ்சது. 30 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். வேர்ட் என்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்களை அமைக்கலாம்? அப்போ என் ஃபேக்டோரியல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என் ஃபேக்டோரியலை போட்டுட்டா வேர்டில் என்ற சொல்லில் எத்தனை எழுத்திருக்கி? 3 4 5. அப்போ 5 ஃபேக்டோரியல் 120 தெரியுமா? இந்த கேள்விகளை ஒன்றும் யோசிக்க தேவை. 120 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் சமன் 5 ஃபேக்டோரியல் சமன் 120. இதில் என்ன கஷ்டம்? ஏன் செய்யலை? கிட்டார் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 10 செகண்ட் போதும் இதுக்கு இந்த விட சொல்கிறதுக்கு. ஃபேக்டோரியல் பாடம் இருந்தால் நான் சொன்னேன் ஃபேக்டோரியலை பாடமாங்க. 10 வரைக்கும் உள்ள ஃபேக்டோரியலை பாடமாகி வச்சுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
நேரம் நிறைவடைந்து விட்டது. அப்போ 37 பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க. மற்றாக்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு நான் தெரியல. ஏன் வந்தீங்களோ தெரியா கிளாஸுக்கு வராம ஒட்டிக்கலாம் இதை விட. ஆன்சர் பண்ணாட்டி என்னத்துக்கு வரணும் கிளாஸுக்கு நீங்கள் மெனக்கட்டு காலையில் விடிய எழும்பிட்டு தேவையில்லை லீவ் ஆகிட்டு போங்க. நீங்கள் வேறு வேலையை பாருங்கள், இல்லாட்டி போய் தூங்குங்க. ஆன்சர் பண்ண இல்லாதவர்களே ஏம்மா இருக்கிறீங்க கிளாஸில்? எழும்பிட்டு போங்க ப்ளீஸ். ரைட். கிட்டார் என்ற சொல்லில் வந்து 6 எழுத்துக்கள் காணப்படுகிறது. ஸோ ஆறினுடைய ஃபேக்டோரியல் தான் இதுக்குரிய விட. ஸோ ஆறின் ஃபேக்டோரியல் 720 பாடமாக்கி வச்சாங்களுக்கு 5 செகண்டில் விட சொல்லலாம். இந்த கேள்விக்கு 5 செகண்டில் விட சொல்லலாம். அப்போ ஐக்யூவில் நமக்கு தேவையே டைம் தான். ஸோ டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லித்தரேன். ரைட், ஓகே. 720. அடுத்ததுக்கு வாங்க. 3, 5, 8, 6 ஆகிய இலக்கங்கள்லேருந்து எத்தனை 4 இலக்க எண்களை உருவாக்கலாம்? ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. 24 பேர் ஆன்சர், 25 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் என்ன செய்கிறீங்க? இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 4 இலக்கங்கள் தான் இருக்குது. 3, 5, 8, 6. ஓகே. அப்போ 4 இலக்கங்கள்ல எத்தனை நம்பர்ஸ் உருவாக்கலாம்னு பார்க்குறதுக்கு 4 ஃபேக்டோரியல் வேறு என்ன இருக்கு? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் என்னென்னு தெரியாதா? 4 ஃபேக்டோரியல் 24. ஸோ 4 தர 3 தர 2 தர 1 நான் 12 24. ஸோ 24 ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். நாம் ஏன் கிளாஸுக்கு வர மாட்டது நாம யோசிச்சுட்டா சரி, வேறு ஒன்றும் இல்லை. நாம் வந்து நான் படித்து எல்லாம் சொல்லி ஆனால் அது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கு நமக்கு ஏலாண்டா நாம் எப்படி அந்த இவ்வளோ பெரிய போட்டித்தன்மை மிக்க போட்டி பரீட்சையில் வின் பண்ண போகிறோம்ன்றதை யோசிச்சுக்கணும். நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. முயற்சிக்கிறாக்களுக்கு தானே இறைவனும் கொடுப்பான், மற்றாக்களுக்கு கொடுக்க மாட்டான் தானே. அதானே எல்லார நம்பிக்கையும். முயற்சி இருக்கும். சரியோ பிள்ளையோ ட்ரை பண்ணணும், விட சொல்லணும். சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு கிளாஸுக்கு வரக்கூடாது. சரிதானே? நீங்கள் பிறகு ஆறுதல் ரெக்கார்டிங்கை பார்த்துக்கொண்டு படிக்கலாம். கிளாஸுக்கு நேரடியாக மெனக்கடியும் வார நாம் செல்வோம் விட சொல்லி பார்க்கணும்ன்றதுக்காக. இல்லாட்டி தான் ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கலுமே. ரைட், ஓகே. எனிவே அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கிறது. இதால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் எனக்கு மன வருத்தம், நீங்கள் கஷ்டப்பட்டு காசு கட்டி டைம் செலவழிச்சு இங்கே வந்துட்டு விட சொல்லாமல் போனீங்கன்னா அது உங்களுக்கு தனியாக நீங்கள். சரி, இதெல்லாம் ஏன் சொல்லலாம், இந்த கேள்விக்கு ஏன் விட சொல்லலாம்? எல்லாம் படித்தது படித்து இது ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு பார்த்து விளங்கிட்டான்னு கட்டி எஸ் என்று சொல்லித்தானே நாம் இந்த பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இப்போ 77 ஸ்லைட்டில் இது அல்லையே ஃபஸ்ட் கேள்வி. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, லீடர் என்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்களை உருவாக்கலாம்? லீடர் என்ற சொல்லில் இருக்கிற எழுத்துக்கள் அடிப்படையாக வச்சு எத்தனை சொற்களை உருவாக்கலாம்? இதில் ஒரு 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 நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி செய்யலாம். இதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. இந்த லீடர் என்ற சொல்லில் பாருங்க, ஒரே எழுத்து டபுள் தரம் வந்துருக்கு, இ. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு செய்யுங்க. அதுக்கும் ஒரு சூத்திரம் சொல்லி தந்திக்கணும் அவங்களும். இப்போ லீடர் என்ற சொல்ல நீங்கள் இதுக்கு முதல் செஞ்ச மாதிரி செய்யலாம். இப்போ இதுக்கு முதல் பார்த்த 3 கேள்வியிலையும் இருக்கிற விட வராது. இதுக்கு ஃபேக்டோரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா பிள்ளை. ஏன்? இந்த ஈங்கிற சொல் ஒரே சொல், ஒரே எழுத்து, ஈங்கிற எழுத்து 2 தடவை வந்து அவை இங்கே இன்னும் ஒரு மூளையை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி செய்யுங்க பாப்.
நேரம் முடிஞ்சுது. ரைட், ஆன்சரை பாவம். இங்கே என்ன செய்யணும்டா, கவனிங்கோ. லீடர் என்ற சொல்லல மொத்தம் எத்தனை இருக்கு? 2 4 6 எழுத்திருக்கு. அப்போ 6 ஃபேக்டோரியலின் கீழ் என்ற எழுத்து 2 தடவை வந்து. ஆகவே அதை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும். என் ஃபேக்டோரியலின் கீழ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ என் ஃபேக்டோரியலுங்கிறது 6, 6 ஃபேக்டோரியல் 720, 2 ஃபேக்டோரியல் 2. ஆகவே 2ஆல் பிரிக்கும். பிரித்தால் 360ங்கிறது தான் ஆன்சர். ஸோ 360 சொன்னாக்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லியிருந்தீங்க, வெரி குட். என் ஃபேக்டோரியல் 6 தான். ஆனால் அதுலேருந்து நாங்கள் ஆர் ஃபேக்டோரியலால் பிரிக்கும். எத்தனை தடவை எது டபுள் தரம் வந்திருக்கோ அதை பிரிக்கும். ஓகே, சரி. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி தான் செய்யுங்க பாப்போம். ஆப்பிள் என்ற சொல் வந்திருக்குது. இதில் பி டபுள் தரமிக்குது பாருங்க. ஸோ இதை வச்சு செய்யுங்க பாப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒன்றை நான் செஞ்சு காட்டிட்டேன் தானே. இப்போ இதுக்கு எல்லாரும் சரியான விட சொல்லுங்க பாப்போம். 53 பேரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், ப்ளீஸ் பண்ணி டைமுக்குள்ள. ரைட், 36 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்றாக்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலையே. ரைட், வெரி குட். சரி, ஆக்கள் சரியா சொல்லிக்கிறீங்க, சில ஆக்கள் பிள்ளையா சொல்லிக்கிறீங்க. இங்கே என்ன செய்யணும்? அப்புள் என்ற வார்த்தை, அப்புள் என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்திருக்குன்னு பார்க்கணும். 5. அப்போ 5 ஃபேக்டோரியல் கீழ் பி 2 தரம் வந்தீங்க. அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் 120, 120 2ஆல் பிரிச்சால் 60. மனசாலையை பார்க்கலாம். ஆ, மனசாலையை பார்க்கலாமே. அப்படிலாம் 5 எழுத்து. ஸோ 5 எழுத்துற ஃபேக்டோரியல் வந்து 120. பி 2 தரம் வந்தீங்க. 2 ஃபேக்டோரியல் 2, 120 2ஆல் பிரிச்சால் 60. இதுக்கு கோப்பியும் தோறதில்லை, பேனையும் தோறதில்லை, எக்ஸாம் பேப்பரில் ஒன்றும் செய்ய தேவையில்லை. விடைக்கு மார்க் பண்ணிட்டு வரலாம். 10 செகண்ட் போதும். 10 செகண்ட் போதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளுக்கு. 5 தர 4 தர 3 தர 2 தரம் உண்டு, கீழ் 2 தரம் உண்டு. தட்ஸ் ஆல். லோகாரிதம்ஸ் என்ற சொல்லிலிருந்து அர்த்தமுள்ள அர்த்தமற்ற 4 எழுத்து வார்த்தைகள் எத்தனை உருவாக்க முடியும்? ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு எழுத்து ஒரு முறை மட்டுமே வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க? லோகாரிதம்ஸ் என்ற எழுத்து சொல்லில் முதல்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்க. அதில் எல்லாத்தையும் வச்சு சொல் உருவாக்க வேணாதான். 4 எழுத்து சொல் தான் உருவாக்கட்டான். அப்போ இதுக்கு என்ன சூத்திரத்தை யூஸ் பண்ண போறீங்கன்றதை யோசிச்சுக்கொள்ளுங்க. நான் படிச்சுட்டேன் எல்லாம். மொத்தம் 10 எழுத்து இருக்கு, அதில் 4 தான் எடுக்க போகிறோம். ம்
யூஸ் பண்ணுங்க. ரைட். 13 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். அதில் ஒரு 10 பேர் சரியான ஆன்சர் சொல்லிக்கிற மாதிரி தான் விளங்குறேன். என்ன செய்யணும்? லோகாரிதம்ஸ் மொத்தம் எத்தனை எழுதிக்கணும்னு ஒன்று மட்டும் எழுதினால் 10. 10ல் நாங்கள் போட வேண்டிய சூத்திரம் என்ன? என் ஃபேக்டோரியலின் கீழ் அந்த அதாவது நாங்கள் இப்போ ஷார்ட்கட்டில் செஞ்சோம்டா 10ல் 4. அப்போ முதல் 4ஐயும் பெருக்கினா போதும். 10, 9, 8, 7 5040. ஆன்சர் 5040. ஆன்சர் 5040. அதில் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. நான் சொல்லிங்க 10ல் 4 பார்க்குறேன்டா முதல் 4ஐயும் எழுதி பெருக்கினா போதுமென்று சொல்லி தந்தேன். அப்போ 10ல் 4ன்னு சொன்னால் 10 தர 9 தர 8 தர 7 5040. ரைட். மேத்தமேட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்? இங்கே எத்தனை எழுத்து சொல்லணும்னு தரல. அப்போ எல்லா எழுத்தையும் தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எம்ங்கிற எழுத்து 2 தரம் வந்திக்குது. யாரோ கேட்டீங்க இப்போ என்கிட்ட உதாரணமாக இதே மாதிரி ஒரு கேள்வியை செஞ்சு காட்டிங்கன்னா அதுக்காக தான் சொல்லலை, வருதுன்றதால. டி என்ற எழுத்து 2 தரம் வந்தீங்கன்னா ரைட். அப்போ இப்போ எப்படி செய்யுது? அந்த பால் கணக்கு ஒன்று செஞ்சோம் ஞாபகம் மிக்கா? n ஃபேக்டோரியல் இங்கில் எக்ஸ் ஃபேக்டோரியல் ஒய் ஃபேக்டோரியல் ஜெட் ஃபேக்டோரியல். ஸோ சேம் திங். அங்கே பாலிங் எழுத்து அவ்வளோதான். மேத்தமெட்டிக்ஸ் என்ற இதுக்குள்ளே இருந்து எல்லாம் ஒரு தடவை இடம்பெற்ற எழுத்துக்களை போட தேவையில்லை, மற்றதுகளால் பிரிக்கும். சரி சரிங்க பாப். அதான் சூத்திரம் நான் சொன்னது தான். என் ஃபேக்டோரியல் இங்கில் எக்ஸ் ஃபேக்டோரியல் ஒய் ஃபேக்டோரியல் ஜெட் ஃபேக்டோரியல் ஒரு சூத்திரம் படித்தோம். ரைட், அதை வச்சு செய்யுங்க. இந்த தலைப்பை நான் ஏன் கடைசாக போட்டிருக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கு. தான் லாஸ்ட் தலைப்பு. என்ன இன்றையோட முடியுது உண்மை உங்களோட 30 கிளாஸ். உங்களுக்கு அந்த உருவ அமைப்பு மட்டும் சொல்லித்தர இருக்கி அதை ஷோர்ட்டாக ஒரு வர மாதிரி கிளாஸில் நார்மலாக சொல்லித் தருவேன். மற்றபடி உண்மையாக உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டுக்கு ஜாயின் ஆனாக்கள் எல்லாருக்கும் 30 கிளாஸ் இன்றையோட முடிஞ்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு கடைசி கிளாஸ் அது ஃப்ரீயாக உங்களுக்கு. நீங்கள் 30க்கு தான் எல்லோரும் பே பண்ணு. நாளைக்கு 31 கிளாஸ் நடத்துறது. மற்ற புதுசாக இணைஞ்சாக்கள் இடையில இணைஞ்சாக்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க திருப்பி ஸ்டார்ட்லேருந்து படிக்க போகிறாங்க. வார சனிக்கிழமையிலேருந்து புதிய ஐக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். மற்றாக்களை நான் ரிமூவ் பண்ணுவேன் குரூப்பில். ரிமூவ் பண்ணிவிட்டு புதாக்களை மட்டும்தான் குரூப்பில் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு முதல் நீங்கள் உங்களோட நோட்ஸ் அது இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி திருப்பி நோட்ஸ் கேட்டால் ரெக்கார்டிங் கேட்டால் நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் திருப்பி தேவைன்னா திருப்பி பே பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கொள்றது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிட்டேன் பர்சனலாக எல்லாருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கொள்ளுங்க. நான் டேட் நீங்கள் இப்போ எத்தனையாம் டேட்டில் எனக்கு காசு காட்டியிருக்கிறீங்கன்ற நான் இருக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸல் ஷீட்டில் நான் பதிஞ்சு அமைச்சிக்கிறேன். ஸோ அதை பார்த்துனோன்னே எனக்கு தெரியும் யார் யார் 30 கிளாஸ் ஃபில் பண்ணினார்கள். அது நீங்கள் கிளாஸுக்கு வந்தையா வரலையாங்கிறது எந்த பிரச்சனை இல்லை. முதலாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் குரூப்பில் இருந்தீங்களோ அவங்க அவ்வளோ பேரும் நாளையோட ரிமூவ் பண்ணப்படுவாங்க. அவங்களுக்கு பிறகு நாங்கள் புதிய பேஜாக்களை இணைக்கணும். சரிதானே? வெரி சாரி. எல்லாரையும் வச்சிருக்கல தானே குரூப்பில். ரைட். உங்களோட டாஸ்க் முடிஞ்சோடனே நாங்கள் ரிசீவ் பண்ணோம். ரைட். யாராவது விட கண்டுபிடிச்சிங்களா? ஒரு பெரிய நம்பர் தான் விடையா வரும், சின்ன நம்பர்ஸ் வராது.
அதை மாதிரி தான் ஜிகேயும் நாளையோட ஐக்கிய முடிச்சுட்டு புதனும் வியாழனும் ஜிகே நடத்த போகிறோம். புதன் வியாழன் நடத்துகிற ஜிகேயோட 10 கிளாஸ் ஜிகே முடித்த எல்லாரையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு புதிய ஆக்களை நாங்கள் அனுப்போம். டெய்லியில் வந்தாக்கள் பிரச்சனை இல்லை. 10 கிளாஸ் ஃபில் பண்ணாதாக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆ 11 எழுத்துக்களே, 10 இல்லைண்ணே, 11, சாரி. இவற்றில் எம்ஏடி ஆகிய 3 எழுத்துக்களும் 3 தடவைகள், 2 வந்து. எஸ், ஏயும் 2 தடவைக்கு. ரைட். மேத்தமெட்டிக்ஸ் என்ற வார்த்தையை மாற்றி எழுதுவதற்கான வழிகள் 11 ஃபேக்டோரியல் கீழ் 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல். ஸோ எழுதி பெருக்கி விட்டீங்கன்னா இந்த விட வரும். 49,89,600. ரைட். ஆ 3, 4, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க ஒற்றை எண்கள் எழுதலாம்? 3, 4, 7, 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க ஒற்றை எண்கள் எழுதலாம்? ரைட், விடைய பார்க்கலாம். 3, 4, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க ஒற்றை எண்கள் எழுதலாம்னு தான் கேட்டது. நீங்கள் அதை கவனிக்கல நிறைய பேர். நீங்கள் என்ன, நீங்கள் 5க்கு ஃபேக்டோரியல் பார்த்து விட்டீங்க, 120 விட சொல்லியிருந்தீங்க சில பிள்ளை. இப்போ இங்கே என்ன செய்யணும்? 3, 4, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும்தானே பயன்படுத்தலாம். 5 இலக்கம் வரணும். அப்போ இதுக்கு பாக்ஸ் மெத்தட்னு ஒரு லேசான மெத்தட் ஒன்றைக்கு அதை நார்மலாக சொல்லித்தரேன் பாருங்க. மிச்சத்தை நாளைக்கு தான் பார்ப்போம். நம்ம இந்த பாக்ஸ் மெத்தடில் உள்ள சில கேள்விகள் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கடைசி கிளாஸ் 31வது கிளாஸ். 32 ஏற்கனவே உங்களுக்கு கெசட் சம்மந்தமாக ஒரு கிளாஸ் செஞ்ச இடையில. சரி, அதெல்லாம் கவுண்ட் இல்லை. இப்போ வாங்கோ. 3, 4, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க ஒற்றை எண்கள் எழுதலாம்? இந்த கேள்வியை செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்கணும். அடிங்க பாக்ஸ் ஒன்று. இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று அடிச்சு வச்சுக்கணும். அடிங்க எல்லாரும் பாக்ஸ் ஒன்று. என்னோட சேர்ந்து செய்யுங்க. என்னோட சேர்ந்து நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறத செய்யுங்க. செஞ்சால் தான் விளங்க. இப்படி பாக்ஸ் அடிங்க. டக்குன்னு குயிக்கா பென்சிலால் குயிக்கா அடிங்க. ரைட். இப்போ பாக்ஸ் அடிச்சிருப்பீங்க. பாக்ஸ் அடித்ததுக்கு பிறகு நல்லா யோசிங்க. ஒற்றை எண் ஒன்று எத்தனை உருவாக்கலான்னு தான் கேட்டீங்க. அப்போ ஒற்றை எண்ணா கடைசி இலக்கம் ஒரு ஒற்றை எண்ணா இருக்கும். அப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே வாரத்துக்கு யார் யார் பொருத்தம் மட்டும் சொல்லுங்க. இந்த லாஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வாரத்துக்கு எத்தனை நம்பர்ஸ் பொருத்தம்? குயிக்காக சொல்லுங்கள் எல்லாரும் மெசேஜில்.
ரைட், வெரி குட். கடைசி இலக்கமாக வரக்கூடிய சாத்தியப்பாடு எல்லாருக்கும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி 3க்கும் 7க்கும் 9க்கும் தான் 3 7 9 ஆகிய அந்த இலக்கங்கள் மட்டும்தான் ஒற்றை எண்கள். ஸோ இந்த 3 பேர் தான் இங்கே வரலாம். மற்ற எல்லா இடத்தையும் எல்லாரும் வரலாம். அதையெல்லாம் போடுங்க, அது பிரச்சனை இல்லை. அது ஒற்றை அமைக்கலாம் ரெட்டை அமைக்கலாம், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. ஒற்றை எண் ரெட்டை எண்ணை தீர்மானிக்கிறது கடைசி டிஜிட் தான். ஸோ கடைசி டிஜிட்டை நாங்கள் ஒற்றையில் போட்டுட்டோம். இப்போ இருக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் எழுதுவோம். இங்கே 3 சந்தர்ப்பம் அமைக்குது, 3 பேருக்கு தான் இங்கே சந்தர்ப்பம் அமைக்குது. ஸோ முதலாவது இங்கே இருக்கிற ஆளுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இங்கே போயிட்டாரே, அப்போ இங்கே எத்தனை சந்தர்ப்பம் எஞ்சி இருக்குமென்னு சொல்லுங்கள். நான் இப்போ சரி போட்ட இடத்துல எத்தனை சந்தர்ப்பம் எஞ்சி இருக்கும்? இங்கே ஏற்கனவே ஏதாவது ஒரு இலக்கத்தை தான் போட போகிறோம். 3 7 9ல் ஏதாவது ஒன்றை தானே போட போகிறோம். போட்டால் இந்த 5ல் இங்கே எத்தனை சான்ஸ் கிடைக்கும்? வெரி குட். 5ல் ஒன்றை இங்கே போட்டோம்டா, இங்கே 4க்கு தான் சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே ஒரு இலக்கம் வந்துட்டு இங்கே ஒரு இலக்கம் வந்துட்டு, அப்போ 1 1 2 போனால் இன்னும் எத்தனை மிச்சமிக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் நான் எழுதுவேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தான் நான் எழுதுவேன். இங்கே ஒரு இலக்கம் போட்டுட்டோம்மா, இங்கே ஒரு இலக்கமும் போட்டுட்டோம். அப்போ இன்னும் எத்தனை இலக்கம் மிச்சமிக்கு? 3. ரைட். அப்போ இங்கேயும் ஒன்று போட்டுட்டோம். இன்னும் எத்தனை மிச்சமிக்கு? அடுத்ததில் அடுத்ததில் எத்தனை போடணும்? வெரி குட், 2. அடுத்ததில் எத்தனை போடணும்? லாஸ்ட்டில் எத்தனை போடணும்? இந்த 5 நம்பர்ஸ் போடலாம், ஆனால் 5ஐயும் போடலாம். ஏன்? இங்கே ஒன்று போட்டுட்டோம், இங்கே ஒன்று போட்டுட்டோம், இங்கே ஒன்று போட்டோம், இங்கே ஒன்று போட்டோம். மெஞ்சுறது எத்தனை? 1. இப்போ நம்ம எழுதின இந்த எல்லா நம்பரையும் பெருக்குங்க. அதான் விட பெருக்குங்க, பெருக்கி விட சொல்லுங்கள். நம்ம பாக்ஸுக்குள்ளே எழுதியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருக்குங்க. எழுதினது டைப் பண்ணது எல்லாத்தையும் பெருக்குங்க. 5 பாக்ஸுங்க 5 நம்பர் போட்டிங்க தானே, அதெல்லாம் பெருக்கி விடையே சொல்லுங்கள். அதான் விட. வெரி குட். 72 தானே ஆன்சர். வாய்ப்பாட்டு முறையிலையும் செய்யலாம். 4 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல் கீழ் 2 ஃபேக்டோரியல். சரி, சரிதானே. கொஞ்சம் பேருக்கு பேசிக் விளங்குது இல்லை, அதனால சிக்கலாக கிடக்கு. இங்கே கவனிங்க, திருப்பி செய்வோம். இப்போ மாஞ்ச சொல்லிக்கிற நிபந்தனையெல்லாம் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே 5 இலக்கங்களையும் ஒரு முறை மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். ஒரு முறை தான் பயன்படுத்தலாம்டா, எல்லா தடவையும் எல்லாத்தையும் போடலாம். இங்கே 5 போட்டால் இங்கே 1 பெய்த்திரும். அப்போ இங்கே 4 தான் போடணும். இங்கே 4 போட்டால் இங்கே 3 தான் போடணும். இங்கே 3 போட்டால் இங்கே 2 தான் போடணும். இங்கே 2 போட்டால் இங்கே 1 தான். அது என்னது? ஃபேக்டோரியல். இப்படி வரும். இது நார்மலாக எல்லா நம்பர்ஸையும் பயன்படுத்துகிறோன்னா நாங்கள் ஃபேக்டோரியலை பயன்படுத்தி விட கண்டுருவோம். ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி 5 இலக்க எண்கள் ரெண்டு மட்டும்தான் வந்து இந்த ஒற்றையை வெட்டுவோமே. வட்டினா விட என்ன? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ என்ன விட? 3 4 7 8 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க எண்கள் எழுதலாம்? என்ன விட? ஒற்றைங்கிறத வட்டிட்டோம் கேள்வியில். அப்போ என்ன விட? 7.25. நான் முடிக்கணும் கிளாஸை. கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். எனக்கு உங்களுக்கு 1 ஹவர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கூட தான் டைம். ரைட், ஓகே, வெரி குட். ஸ்லாக்கள் கேள்விங்கிற விடையும் சொல்கிறல்ல. ஓகே, 120 ஆன்சர். ஆனால் ஓகே, வெரி குட், 120ங்கிறது சரி. இப்போ பாருங்கள், நிபந்தனையில் சொல்லியிருக்கிறாங்க ஒற்றை எண்ணாக இருக்கணும். அப்போ கடைசி நம்பராக வரக்கூடிய ஆள் 3 7 9 தான். இங்கே 3 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம்.
ஸோ இங்கே எத்தனை சான்ஸ்? 3 சான்ஸ். இங்கே 3 சான்ஸுங்கிறதால இங்கே 5 சான்ஸும் வரலாம் தானே. 3 வரலாம், 4 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம். ஆனால் 5ல் ஒன்று இங்கே போயிட்டுதே. அப்போ இங்கே 4 தான் போடணும். அப்போ 4 இங்கே 4 போட்டால் இங்கே 3 தான் போடணும். இங்கே 2 இங்கே 1. இப்போ இவ எல்லாரையும் பெருக்கல. 4 3 12 24 3 72. இன்னும் விளங்கலையேண்டா? இன்னும் விளங்கலையா? விளங்கிட்டா? ரிப்பீட் பண்ண சொன்னால் விளங்கல என்று சொன்னால் திருப்பி சொல்லுங்க என்று சொன்னால் அவ்வளோ பேருக்கு விளங்கிட்டான்னு ஒரு கதையை செய்ய சொல்லுங்க. ரைட். விளங்கிட்டேன்டா இந்த கணக்கை செய்ய முடிப்போம். இந்த கணக்கை சரியா செஞ்சால் முடிக்கிறதானே. அடுத்த கணக்கு அதே தான். 3 4 7 8 9 ஆகிய இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 5 இலக்க இரட்டை எண்கள் எழுதலாம். பாக்ஸ் ஆடிங்க, ஆப்ஷன்ஸை போடுங்க, பெருக்குங்க, விடைய சொல்லுங்க. பாவம் விளங்கிட்ட விளங்கல இப்போ விளங்க. இதில் விளங்க. அதே மாதிரி கேள்வி தானே சந்திரிக்கன். செய்யுங்க பார்க்கலாம். ரைட். நேரம் முடிஞ்சுது. ரைட். ஓகே. உங்களோட ஆன்சர் சரியான்னு பார்ப்போம். வெரி குட். எல்லாருமே சரியாக சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். என்ன நடக்கும்? 5 இலக்கங்களை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ பாக்ஸ் அடிப்போம். அடிச்சுட்டு 5வது ஆப்ஷனாக வரக்கூடிய நம்பர் சொல்லிகளும் 4 மட்டும்தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சான்சஸ் 2 தான். மற்ற எல்லாத்துலேயும் 5ம் பெறலாம். ஆனால் இங்கே 2 போட்ட 2ல் ஏதாவது ஒன்று விழுந்துருமே. அப்போ அங்கே 4, இங்கே 3, இங்கே 2, அங்கே 1. பேலன்ஸை தான் நான் அந்த கீழே போட்டு அது தேவையில்லை. ஸோ பெருக்கிவிட்டா 4 3 12 24 2 48. ஸோ 48 நம்பர்ஸ் உருவாக்கலாம். கிளியர்? முடிப்போமா? இன்னும் கொஞ்சம் பகுதி இருக்குது இல்லை, அதை நாளை பார்ப்போம். அந்த குழு அமைத்தல் மட்டும் இருக்கு, அதை நாளை பார்ப்போம். குழு அமைத்தல் மட்டும் இருக்கு, அதை நாளை பார்த்துட்டு மற்ற அந்த உருவ கணக்கு கொஞ்சம் சொல்லி தரேன், அதையும் பார்த்துட்டு முடிப்போம். கிளியர் தானே எல்லாருக்கும்? சொல்லுங்களம்மா, முடிப்போம். ரைட். ஓகே. தேங்க்யூ. 7:20 தான் கிளாஸ் முடிஞ்சு பாருங்க. ஓகே.